சார் அதே மாதிரி பெரிய சம்பளம் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க சார். கிட்டத்தட்ட 70 கோடி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. இல்ல 50 கோடி இந்த படம் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இந்த பராசக்தி படத்துக்கு 50 கோடி வரைக்கும் சேலரி வாங்கியிருக்காரு. 70 கோடி இல்ல. அமரன் வெற்றியை அடுத்து வரக்கூடிய படத்தினால 50 கோடி வரைக்கும் சம்பளம் பேசியிருக்காரு. 50 கோடியில வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பேமெண்ட்டாகவும் மீதி வந்து ஷேராகவும் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் இவரோட ஒரு பார்ட்னர் ஓடுற பிஸ்னஸில் எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் அந்த படத்தில் கமிட் ஆகிருக்கிறாரு. மற்ற படங்கள்லாம் இன்னும் 70 கோடிங்கிறதுலாம் ஒரு தவறான தகவல் அது. சார் படத்தில் ஷேர் கேட்குற அளவுக்கு எஸ்கே வளர்ந்துட்டாரா? எஸ்கே இல்லை, இன்றைக்கி எல்லா நடிகர்களுமே அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்க்கு வந்துட்டாங்க. தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பேடனை குறைக்கிற மாதிரி தான். நல்ல விஷயம் தான் அது. சொல்லப்போனால் ஒரு தயாரிப்பாளர் வந்து 50 கோடி போட்டு படம் எடுக்கிறாரு, 100 கோடி போட்டு படம் எடுக்கிறாரு, அது சம்பளமே ஒரு 40 கோடி 30 கோடி போகுது அப்படின்னா ஒரு 10 கோடி ரூபா தர்றேன், மிச்சம் இருக்கக்கூடிய உங்கள் சம்பளத்தில் 20 கோடி ரூபாய் உங்கள் ஏரியாவை வாங்கிக்கோங்க, இல்லாட்டி உங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் அப்படிங்கிறது வட்டி மிச்சமாகும். ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ எப்படியுமே எல்லா தயாரிப்பாளருமே 50 கோடிக்கு படம் எடுக்கிறாருன்னா 50 கோடி கையில் வச்சிருக்க மாட்டார். 50 கோடி கடன் வாங்கி தான் படம் எடுப்பார். அப்போ குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த படத்தை முடிக்கலைன்னா வட்டி ஏறிக்கிட்டே போகும். சினிமா வட்டிங்கிறது வந்து மிகப்பெரிய அது ஒரு பெரிய கதை. அது சினிமா வட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை. அப்போ வட்டி ஏறிட்டே போகும். ஒரு நடிகருக்கு 50 கோடி ரூபா சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி 50 கோடியும் கொடுத்துட்டு ஒரு வருஷம் காத்திருக்கணும். படம் எடுக்கிறாங்க, பெரிய பட்ஜெட் படம் வந்தால் கண்டிப்பாக ஒரு வருஷம் எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளான வட்டி அது ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வட்டி ஒரு குட்டி போட்டு அங்கே போய் நிற்கும். அப்போ அந்த வேடன்லாம் வந்து இவர் தலையில் தான் விழுகும்.